பாருங்கள் நைட் வியூ வந்து எப்படி இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆர்டர் கொடுத்த சில நிமிடங்கள்லேயே நம்ம ஆர்டர் கொடுத்த ஃபுட்டை எங்களுக்கு தயார் செஞ்சு தந்துடுவாங்க. ஒவ்வொரு சிக்கன் பீஸ்களையும் துண்டு துண்டாக கட் பண்ணி ருசித்து சாப்பிடலாம். ஈரானிய டேஸ்ட் வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ துபாய் மாலுக்குள்ளே ஒரு ஏரியாவுக்குள்ளே இருக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் இருக்குது. பார்க்கவே ரொம்பவும் டேஸ்டி லுக்கில் இருக்குது. பட் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வரையில் இங்கே நான் வந்து எங்களுடைய லஞ்ச் எடுக்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஈரான் ஜமீன் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இது வந்து துபாய் மாலுக்குள்ளே தான் இருக்குது. துபாய் மாலுக்குள்ளே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒவ்வொரு நாட்டு ரெஸ்டாரண்ட்டும் இது இருக்குது. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து ஈரானிய ஃபுட் எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடியும் ஈரானிய ஃபுட் எடுத்து சாப்பிட்டுருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கும் நான் ஈரானிய ஃபுட் எடுக்கிறது தான் வந்திருக்கிறேன். பாருங்கள், டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிறாங்க. ரொம்பவும் டேஸ்டி லுக்கில் இருக்குது. ஆர்டர் கொடுத்த சில நிமிடங்கள்லேயே நம்ம ஆர்டர் கொடுத்த ஃபுட்டை எங்களுக்கு தயார் செஞ்சு தந்துடுவாங்க. சிக்கன், மட்டன், ரைஸ், டொமேட்டோ ஃப்ரை, சம் ஜோக்கட், அடுத்தது வந்து 7up ஜூஸ், இந்த மாதிரி சில ஐட்டங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் எங்களோட லஞ்சுக்காக. ஒவ்வொரு சிக்கன் பீஸ்களையும் துண்டு துண்டாக கட் பண்ணி ருசித்து சாப்பிடலாம். ஈரானிய டேஸ்ட் வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். உண்மையிலே எனக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் அடிக்கடி ஈரானிய ஃபுட் நான் சாப்பிடுவேன். நீங்கள் வந்து நான் சாப்பிட வரதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன், இன்றைக்கு சைனீஸ் ஃபுட் சாப்பிடணுமெண்டு. நான் சைனீஸ் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல நான் தேடி போன சாப்பாடு வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஈரானிய ரெஸ்டாரண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வழக்கமாக வந்து இந்த ஈரானிய ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் நிறைய வித்தியாசமான உணவு ஐட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சூப்பெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்து வச்சிருப்பாங்க. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வழக்கமாக லஞ்சை வந்து ஈவினிங் டைமில் தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு மதிய நேரங்களில் சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. நாங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணி எல்லா இடமும் சுற்றி திரிகிறதால எங்களுக்கு வந்து லஞ்ச் டைம் வந்து மிஸ் ஆகிரும். அப்புறமா நாங்கள் ஈவினிங் டைமில் தான் ஒரு டைம் ஒன்று எடுத்து நாங்கள் சாப்பிட வருவோம். ஈவினிங் நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் நைட்டுக்கு சில டைம் சாப்பிட மாட்டோம். சில டைம் வந்து ஈவினிங் கொஞ்சம் நேரத்தோடு சாப்பிட்டோம்னா நைட்டில் சாப்பிடுவோம். ஈவினிங் நாங்கள் 6 மணிக்கு அப்புறமா சாப்பிட்டோம்னு சொன்னால் நைட் சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட கிடைக்காது. இப்போ சாப்பிட்டு முடிஞ்சது. இப்போ நாங்கள் எங்களுடைய ஹோட்டல் ரூமுக்கு போக போகிறோம். இப்போ டேக்ஸி எடுத்து நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் மால்லேருந்து எங்களோட ஹோட்டலுக்கு. பாருங்கள் நைட் வியூ வந்து எப்படி இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம துபாயில் எங்கே சுற்றி திரிய போனாலும் நாங்கள் வரும்போதும் போகும்போதும் கூடுதலாக வந்து மெட்ரோவில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு வந்து மெட்ரோவுக்கு நாங்கள் போகக்கூடிய சிச்சுவேஷன் அமையலை. என்னென்னு சொன்னால் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு நாங்கள் மெட்ரோவுக்கு போகிற வழிபாடு. ஸோ அதனால் டேக்ஸியை பிடிச்சி டேக்ஸியில் வந்துட்டோம். டேக்ஸிக்கு போகிற வழிபாடு கூட ரொம்பவும் க்ரௌடாக இருந்துச்சு. இங்கே வந்து எந்த டைம் பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே செம்ம க்ரௌடாக இருக்கும். நான் அடிக்கடி ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிற வீடியோ நான் எடுத்து போடுவேன். ஸோ இன்றைக்கி காலையில் நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகும்போது எடுத்த வீடியோவை வந்து நான் இந்த வீடியோவோட இணைச்சி வைக்கிறேன். அதை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வழக்கம் போல தான் புஃபே எங்களுடைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் புஃபேயில் தான் இருக்கும். நாங்கள் வேண்டிய உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடுகள் அவைலபிளில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
வழக்கம் போல தான் எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுப்பேன். பட் இன்றைக்கு வழக்கமாக எடுக்கிறத விட கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். சம் ஃப்ரூட்ஸும் அது ஐட்டமும் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் மிக விரைவில் வருவேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.